ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அந்த 100 ஃபைனல். ஸோ 100 மேட்சஸோட ஃபைனல், அதுக்கான டீப்பான அனலைஸ் தான் பார்க்க போகிறோம். சதர்ன் பிரேவ்ஸ் விஸ் ஓவல் இன்விசிபிள். ஸோ சதர்ன் பிரேவ்ஸ் எப்படி ஜெயிச்சிருப்பாங்கன்றதை பார்த்துருப்பீங்க பிரமிங்ஹாம் ஃபீனிக்ஸ் கூட. ஸோ கிட்டத்தட்ட அவங்க ஜெயிக்க வேண்டிய ஒரு மேட்சை தேவையில்லாமல் ஒரு ஸ்பின் பவுலிங்கில் போய் ஆட முடியாமல் அவுட் ஆனதை பார்த்தோம். ஸோ ஒரு தடுமாறி தான் சதர்ன் பிரேவ்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் ஓவல் இன்விசிபிள் அப்படி கிடையாது. ஒரு தரமான டீமு, பயங்கரமான ஒரு டீமும் கூட. யாராவது ஒருத்தர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க. இங்கே இவங்க ஜேம்ஸ் வின்சியை நம்பியிருக்காங்க. பட் ஓவல் இன்விசிபிளில் யார் வேணால் நல்லா ஆடலாம். சாம் பில்லிங்ஸ் தொடர்ச்சியாக அவருக்கு சான்ஸே கிடைக்காமே போயிருக்கு பேட்டிங்க்கு. அந்தளவுக்கு சூப்பராக ஆடிருக்காங்க ஓவல் இன்விசிபிள். ஸோ வெற்றி வாய்ப்புன்னு பார்த்தோம்னா ஓவலுக்கு அதிகமான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். ஸோ ஆனால் என்னென்னா இந்த கிரவுண்டு லார்ட்ஸில் நடக்குது. ஸோ லார்ட்ஸில் நடந்தாலே மீடியம் பேசர்ஸ் தான் அதிகமான ஹெல்ப்புன்றது கிடைக்கும். மேபி மீடியம் பேசர் ஒரு ஷார்ட்டாக இருக்கிறதுனால ஸோ ஸ்பென்சர் ஜான்சன் இல்லை, அவருக்கு பதிலாக ஸோ மாசூட் தான் ஆடுவார். அவர் பெரிய அளவில் எஃபெக்டிவாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படலாம். மற்றபடி பார்த்தோம்னா ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ்னால் ஓவலுக்கு வாய்ப்பு இருக்குது. சதர்ன் பிரேவ்ஸும் அவங்களோட மீடியம் பேஸ் அட்டாக்கை எடுத்துகிட்டு வருவாங்க. ஆகஸ்ட் 18 10:30 ஸ்டார்ட் ஆகும் லார்ட்ஸில் நடக்கக்கூடிய ஒரு மேட்ச். ஸோ நல்லா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓவல் இன்விசிபிள் தான் போன இயரோட ஃபைனலுமே வந்திருப்பாங்க, ஃபைனலையும் ஜெயிச்சிருப்பாங்க. அதே கிரவுண்டில் தான் இந்த மேட்ச் மறுபடியுமே நடக்குது. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்குது, டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ டிடிஎஸ் ஃப்ரீ, உங்களுக்கு ஜிஎஸ்டி ஃப்ரீ வேணால் இன்ஸ்டால் பண்ணிங்க மை ஃபேப்லோன் ஆப்பை. ஸ்மால் லீக் ஈஸியாக வின்னிங்ஸ் கிடைக்கும். ஒரு முக்கியமான ஒரு இது, ஸோ நம்ம கொடுத்துருந்த டீம் உமன்ஸ் மேட்ச்சுக்கு டேரக்ட் டீம் கொடுத்தோம், வின் ஆச்சு. ஏன் மென்ஸ் மேட்ச்சுக்கு பிரமிங்ஹாம் ஃபீனிக்ஸ்க்கும் சதர்ன் பிரேவ்ஸ் நடந்ததுக்கு நம்ம டேரக்ட் டீம் கொடுக்கலன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா நிறைய பேத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த 11வது பிளேயர் எனக்கு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ஒரு ரிஸ்க்காக தோணுச்சு. என்னென்னா ஒரு பொலார்டை ட்ரை பண்ணலான்னு ஒரு இருக்கிறதுலே ஒரு இதில் தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா பொலார்டை ட்ரை பண்ணேன். அது பொலார்ட் பார்த்தோம்னா வந்தவனே அவுட் ஆகிட்டார். ஏன்னா ஒரு பெரிய பிளேயரு பெரிய மேட்ச் ஆடுவான்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஹை ரிஸ்க்கான ஒரு ஆப்ஷன்ஸை நான் ட்ரை பண்ணதுனால அது எனக்கு கிளிக் ஆகாமல் போச்சு. அதனால தான் சரி, நீங்களாச்சும் வேறு பிளேயர் ஒரு அகில் ஹுசைன் அப்படியே இருந்தால் கூட ஜெயிச்சிருக்கலாம். அதனால தான் நான் கொடுக்கல. ஓவர் ரிஸ்க் எடுக்கிறதுனால தான் நான் கொடுக்காமல் இருந்தேன். இதே நீங்கள் அந்த இடத்துல ஒரு அகில் ஹுசைனோ இல்லை வேறு யாரையோ பிக் பண்ணியிருந்தாலே அந்த டீம்ன்றது வின் பண்ணியிருக்கும். ஏன்னா கிறிஸ் ஜார்டனாக இருக்கட்டும், மோயின் அலியாக இருக்கட்டும், டீம் சவுதி, இந்த 3 பேத்துக்குள்ளே தான் எல்லோரும் கேப்டன்ஷிப் ட்ரை பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே கிட்டத்தட்ட பெரிய அளவில் பாயிண்ட்ஸுன்றது எடுக்கலை. ஸோ அதுக்காண்டி தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவு டேரக்ட் டீமே கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த ஓவர் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு பிளேயரை வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் சொல்லுவேன். அப்போ நீங்கள் சேஃபாக கூட எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே நடந்த மேட்ச்சுன்னு பார்த்தோம்னா, இங்கே நடந்த மேட்ச் இல்லை, இவங்களுக்கு பிட்வீன் நடந்த மேட்ச்சுன்னு பார்த்தோம்னா அலெக்ஸ் டேவிஸு. ஸோ நான் போன மேட்சே சொல்லியிருப்பேன், ஹை ஸ்விங்காக ஒரு கிரவுண்டு, ஹை ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு பவுலருக்கு எதிரான இவர் பேட்டிங்கே ஆட மாட்டார், அந்தளவுக்கு பெரிய பிளேயர் கிடையாதுன்னு. அதேமாதிரி ஆடம் ரன்னுக்கு அவுட் ஆகிருப்பார். டக்கு வின்சி தரமான ஒரு ஃபார்மு. மேபி இங்கிலாந்து டீம் கூட ரிட்டர்ன் வரதுக்கான வாய்ப்புகளே இருக்கும் இவருக்கு. அந்தளவுக்கு சூப்பராக ஆடியிருக்கார் அந்த சீசன் ஃபுல்லாமே. ஸோ டாம் கரன் தொடர்ச்சியாக விக்கெட் எடுத்தார். வின்சியை நம்பி தான் இவங்களோட ரன்ஸ் போச்சு. ஈஸியாக ஓவர் வின் பண்ணாங்க. மறுபடியுமே இப்போ வின்சி அவுட் ஆக்கிட்டாங்கனாலே ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க அடுத்தடுத்து அவுட் ஆகி ஈஸியாக ஓவர் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இந்த ஃபைனல்லையுமேவும். காரணம் என்னன்றதையும் சொல்கிறேன், எப்பப்பெல்லாம் சதர்ன் பிரேவ்ஸ் கூட ஆடுறாங்களோ அப்போல்லாம் ஓவர் வின்ஸ் பிளேயரான டாம் கரனு 3 விக்கெட்டு அப்படி இல்லாட்ட 50 ரன் அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு கடைசி ஆன எல்லா மேட்சஸ்லையுமே. ஸோ அதை கண்டினியூ பண்ணுவார்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு இதே கிரவுண்டில் அவர் நல்ல ரெக்கார்ட்ஸுமே வச்சுருக்கார். ஃபைனல் சேமாக இதே கிரவுண்டில் தான் நடந்துச்சு லாஸ்ட் இயர். அப்போயுமே டாம் கரன் பார்த்தோம்னா பேட்டிங்லேயுமே மிடில் ஆடி அதுக்கப்புறம் பவுலிங்லேயும் 2 விக்கெட் எடுத்தார். சேம் வில் ஜாக்ஸ். ஸோ வில் ஜாக்ஸு, சாம் கரன், டாம் கரன், இந்த 3 பேர் எப்பயுமே சதர்ன் பிரேவ்ஸ்க்கு எதிராக நல்ல பர்ஃபார்மன்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. சப்போஸ் வின்சி ஒரு ப்ரெஷரில் அவுட் ஆகிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக டீம் முடிஞ்சிச்சு, ஈஸியாக ஓவர் வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. டேவிட் மலான் இப்போ ரீசெண்டாக 2 மேட்ச் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடிருக்காரு. அதுக்கு முன்னாடி இந்த சீசன் ஃபுல்லாமே ரொம்ப போராக தான் ஆடினார். பட் இந்த கிரவுண்டு வேறு, இந்த கிரவுண்டில் ஹை ஸ்விங் ஆகும் இனிஷியலாக. ஸோ வில் ஜாக்ஸே ஃப்ளாப் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கலாம். பட் ஆனால் வில் ஜாக்ஸ் சும்மா ஏதோ ஒரு பவுலிங் போடுற மாதிரி போட்டு விக்கெட் எடுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தூக்கி போட்டு. ஸோ அதனால் நீங்கள் டபுள் ஆப்ஷனாக அவர் கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி பார்த்தோம்னா இனிஷியல் ஸ்விங் இருக்கும், அதில் ஏர்லி விக்கெட்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். இங்கே நடந்த 3 மேட்ச் பாருங்கள் எப்படி போயிருக்குன்னு. இதே சீசனில் இது லார்ட்ஸில் நடந்தது தான். 7 விக்கெட் போயிருக்கு. ஸோ 127 ரன்னுக்கு 131 ரன் அடிச்சு அவங்களுக்கு 7 விக்கெட் போயிருக்கு. சேம் லார்ட்ஸில் இங்கே பாருங்கள்,
94க்கு 9 விக்கெட்டு, அதே 96க்கு 7 விக்கெட். ஸோ கிட்டத்தட்ட ரிட்டர்ன் அடிக்கணுனாலுமே விக்கெட்டை கொடுத்து தான் வந்து விக்கெட் அடிச்சிருக்காங்க. சேம் இங்கே 145 அடித்தாங்க ஓவலு, லண்டன் 117க்கு அவுட் ஆகிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு கிளியர் கட்டாக புரிஞ்சிருக்கும், பேட்டர்ஸை விட பவுலர்ஸுக்கு சாதகம் அதிகம். அதுவும் ஒன் சைடாலாம் ஜெயிக்க முடியாது. ஒரு ப்ரெஷர் மேட்ச்சில் ஒன் சைடை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த சைடுமே உங்களுக்கு டைமல் மில்ஸு, அதுக்கப்புறமா ஜோஃப்ரா ஆர்ச்சரு, அகில் ஹுசேன் இவங்கெல்லாமே லென்த்தை பிடிச்சி கரெக்டாக பவுல் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ். அதனால் அவங்களுக்கும் விக்கெட்ஸுன்றது போகும். கிட்டத்தட்ட க்ளோஸ் மேட்சாக போய் அதுக்கப்புறம் எப்படி வேணால் வந்து முடியலாம். ஏன்னா ஒன் சைட் டீம்ன்றது இந்த மாதிரி கிரவுண்ட்ஸில் செட்டே ஆகாது. ஸோ லார்ட்ஸ் மாதிரி கிரவுண்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஒன் சைட் டீம்ன்றது வாய்ப்பே இல்லை. சுக்மன் கில் ஆடக்கூடிய அந்த ஃப்ளாட்டான ட்ராக்ஸ், சுக்மன் கில் 100 அடிப்பார், அது எல்லாமே ஃப்ளாட் ட்ராக்ஸு. அந்த மாதிரி ட்ராக்ஸில் மட்டும்தான் வந்து ஒன் சைட் டீம்ன்றதெல்லாம் செட் பண்ணணும். அந்த மாதிரி குவாலிட்டி கிரிக்கெட் இருக்கக்கூடிய ட்ராக்ஸில் கண்டிப்பாக 2 பக்கமே ஈக்குவலாக விக்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது அதிகமாகவே இருக்கும். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல்லாம் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஃபேக் சேனல்ஸில் ஜாயின் பண்ணிடாதீங்க. நான் ஒவ்வொரு டைமும் சொல்லிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி இந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அமௌண்ட் கொடுத்து ஏமாறதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த வின்னிங்ஸ் வந்து கிராண்ட் லீக் வின் பண்ண மாதிரி வின்னிங்ஸ் போட்டிருப்பாங்க. அதேமாதிரி ஸ்மால் லீக்கில் நிறையா அமௌண்ட் வந்து நான் கட்டி வின் பண்ண மாதிரி ஃபேக்கான வின்னிங்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ வின்னிங்ஸ்ன்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஆப்போனட்ஸ் வந்து யாரு கூட ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து ஹெட்4ல் ஜெயிச்சிருக்கேன்னா கீழே 3 பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி வின்னிங்ஸ் இருந்தால் தான் ஒரிஜினல். சும்மா வந்து வின்னிங்ஸ் இல்லாமல் இருக்குது ஃபேக்கு. ஸோ நம்பி போய் காசு கொடுத்து எங்கேயும் ஏமாந்துடாதீங்க, சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. ஸோ தெளிவாக வந்து ப்ளே பண்ணுங்கள். அதேமாதிரி ஆல்ரெடி இருக்க ஆப்ஸில் உங்களுக்கு எந்த ஆப்ஸ் பிடிச்சிருக்கோ அதில் வந்து ப்ளே பண்ணுங்கள். என்ன தான் நம்ம சொன்னாலும் உங்களுக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஸோ டெலகிராம் மட்டும் கரெக்டாக ஜாயின் பண்ணுங்கள். நான் எப்போயுமே சொல்கிறது தான், ஃபேண்டசியில் நீங்கள் அமௌண்ட் கொடுத்து டீம் இது பண்ணாலோ இல்லை ஃபேக்கான இதை பார்த்து நீங்கள் ஏமாந்தாலோ அது நீங்கள் தான் வந்து பொறுப்பு. ஸோ அதனால் கரெக்டாக யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே தெளிவாக எல்லாமே புரியும். இவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்தால் தான் நம்ம வின் பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கே வந்து புரியும். ஸோ கரெக்டான சேனலாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து ப்ரோ கபடி எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் டீம்ஸ் கொடுப்போம். ஸோ வின்னிங்ஸ்னால் இப்படி தான் இருக்கும். அதனால் எங்கேயாவது வந்து அமௌண்ட்டு கொடுத்து நீங்கள் வந்து ஃபேக்கான அந்த டூப்ளிகேட் வின்னிங்ஸை பார்த்து ஏமாந்துடாதீங்க. ஃபஸ்ட்டுக்கு இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 44 மேட்ச் நடந்திருக்கு. அதில் ஃபஸ்ட் பேட்மேன் டீம் 25ம் செகண்ட் பேட் டீம் 18 வின் பண்ணியிருக்காங்க. பட் ஃபஸ்ட் பேட்மேன் டீம் 25 ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னாலே அதுக்கு உங்களுக்கு காரணம் புரிஞ்சிருக்கும். 130க்கு மேலே ஸ்கோர் பண்ணிட்டாலே செகண்டு அடிக்க முடியாமல் செகண்டுமே மீடியம் பேசஸ்க்கு அதையே ஹெல்ப் பண்ணுறதுக்கு கிடச்சிருக்கு. ஆவரேஜாக 171. பட் ஆனால் இப்போ இந்த சீசனில் இவ்வளோ ரன்ஸ் போன ஃபைனல்லே பார்த்தோம்னா டாப் ஆர்டர் ஃபுல்லாமே காலியாகி மிடில் ஜிம்மி நீசமும் டாம் கரனும் தான் இதே கிரவுண்டில் ஓரளவுக்கு 60-40 மாதிரி ஸ்கோர் பண்ணி டீம் எடுத்துகிட்டு போய் வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் டாப் ஆர்டர் சைன் ஆகிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வில் ஜாக்ஸுக்குமே பொருந்தும், ஜேம்ஸ் வின்ஸிக்குமே பொருந்தும். ஸோ ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க மிடில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து 27 விக்கெட் எடுத்திருக்காங்க 100ல், ஸ்பின்னு 11 விக்கெட்டு. ஹெட்வேரில் பார்த்தோம்னா ஓவல் இன்விசிபிள் 3 டைம் ஜெயிச்சிருக்காங்க. சதர்ன் பேஸ் ஒரே ஒரு டைம் தான் ஜெயிச்சிருக்காங்க, அது கஷ்டப்பட்டு தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலிங் தான் வந்து டாமினேட் பண்ணுறாங்க லார்ட்ஸில். இது காலங்காலமாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். லார்ட்ஸில் போய் டெஸ்ட் மேட்ச் ஆனாலும் சரி என்ன ஆனாலும் சரி அந்த அளவுக்கு வந்து மீடியம் பேசர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது கிடைக்கும். கண்டிஷனை பொறுத்தவரை ரொம்ப க்ளௌடியாக இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெயில் அடிக்கும் தான் வந்து போட்டிருக்கு. ஸோ ஆன் டைமில் வந்து பார்த்துக்கலாம். பிளேயிங் லெவன்னு பார்த்தோம்னா ஸோ அலெக்ஸ் டேவிஸு பெரிய அளவில் ஆடக்கூடிய பிளேயர் கிடையாது. ஏதோ லக்கில் எஜ்ஜு பட்டு ஒரு 2-3 4 போய் ஒரு கேட்ச் அவுட்டாங்கன்னா ஒரு 20 ரன் ஆடலாம். அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பிங்கில் எதாவது கேட்ச் பிடிச்சா பாயிண்ட்ன்றது கிடைக்கலாம். ஜேம்ஸ் வின்ஸி நல்ல ஃபார்மில் இருக்கார். பட் இனிஷியல் ஸ்பெல்லில் ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய அந்த ஸ்பென்சர் ஜான்சன் என்ன தான் விக்கெட் எடுக்காட்டியும் ஓரளவுக்கு பயம்படுத்தக்கூடிய ஒரு பவுலர் அவர் இல்லாதனால ஓரளவுக்கு மாசூட் ஆடிட்டா அதுக்கப்புறமா சாம் கரன் இவங்க தான் இருப்பாங்க. ஸோ தாக்கு பிடிச்சி ஆடலாம். ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க இந்த 2 பேரையும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல பேட்டிங் கிட்டாக இருந்தால். ஏன்னா அந்த ஸ்பென்சர் ஜான்சன் இல்லாதனால சொல்கிறேன். சாம் கரன் இருக்கார், பட் இருந்தாலும் பவுலிங்கை பார்த்தீங்கன்னா டாம் கரனு, மசூடு இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. கொஞ்சம் வீக் லைனாகவும் தெரியுது. ஸ்பென்சர் ஜான்சன் விக்கெட்டே எடுக்கலை, பட் இருந்தாலும் அவர் வந்து ஒரு மிரட்டலான ஒரு பவுலராக இருப்பார். அதனால் பேட்ஸ்மேனுக்கே கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். டேனியல் ஹியூக்ஸ் கிடையாது, டிப்ளாயி. ஸோ அவர் தான் ஆடுவார். லாஸ்ட் மேட்சுமே ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடி இருந்தார், லெஃப்ட் ஹேண்டரு. பட் போன டைம் வந்து வில் ஜாக்ஸுக்கு எதிராக அவுட் ஆனதையும் நம்ம வந்து பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா கேர்ள்ஸு ஸோ பேட்டிங் சான்ஸ்ன்றது குறைவாக தான் கிடைக்கும். பொலாடாக ஒரு ரிஸ்க்காக வேணால் எதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பெரிய பிளேயரு
2-3 கேட்ச் பிடிப்பார். டாப் ஆர்டர் காலியானா பொலார்டு இந்த மேட்ச்சில் முக்கியமாக இருக்கலாம். ஈவன் சுத்தமாக ஃபார்ம்லே இல்லை. போன மேட்ச் ட்ரை பண்ணானா அதுவுமே வந்து ஃப்ளாப்பு. கிறிஸ் ஜார்டன் டபுள் ஆப்ஷன், அவர் தான் 2 6 அடிச்சு கொடுத்தாரு. அதில் தான் அவங்க ஜெயிச்சாங்கன்னே நம்ம சொல்லலாம். அகில் ஹுசைன் மினிமம் ஒரு விக்கெட் எடுத்துடுறாரு. ஜோஃப்ரா ஆர்ச்சர், பிரிக்ஸை அப்படி இல்லாட்டி கிரிக் ஓவர்டன் தான் ஆட வைப்பாங்க. ஏன்னா இங்கேயுமே உங்களுக்கு டேவிட் மலான், சாம் கரன் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வராங்க. அதனால் மேபி பிரிக்ஸுக்கு பதிலாக கிரிக் ஓவர்டன் ஆட வச்சா அவர் டீசென்ட் பிக்கு தான். இனிஷியல் விக்கெட்டு ஒரு டேவிட் மலான் அவுட் ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்கும். சப்போஸ் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருமே ஜார்டன் காக்ஸ்ன்னு போவாங்க. நீங்கள் வேணால் சாம் பில்லிங்ஸும் ரிஸ்க்காக போங்க. ஆனால் சாம் பில்லிங்ஸோட ஒரு ரெக்கார்டு என்னென்னா கடைசியான 2 மேட்ச்சுமே சதர்ன் பிரேவ்ஸ் எதிராக ஃப்ளாப் ஆகிருக்காரு. ஆனால் என்ன ஒரு அட்வான்டேஜாக இருக்கும்னா சாம் பில்லிங்ஸ்க்கு விக்கெட் கீப்பிங்கில் இந்த எட்ஜ் போட்டு கேச்சஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதில் பாயிண்ட்ஸ் கிடைக்கலாம். சப்போஸ் காக்ஸ் அவுட் ஆகிட்டார் அப்படின்னா சாம் பில்லிங்ஸ் தான் மிடில் வருவார். ஒரு அளவுக்கு கேம் எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்ஸுன்றது இருக்கும் டாப்பில் விக்கெட்ஸ் போச்சுன்னா. அதே மாதிரி இங்கே டாம் கரன் டபுள் ஆப்ஷனு மஸ்ட் பிக் பிளேயரு. தொடர்ச்சியாக வந்து சதர்ன் பேஸ்கராக நல்லாவே ஆடி இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். மாசூடு பார்த்தோம்னாலே உங்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு ஸ்விங் பண்ணி விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர் தான். ஸோ அந்தளவுக்கு மிரட்டலான பவுலர் கிடையாது, ஓரளவுக்கு வந்து விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர். ஆடம் ஜாம்பா சவுட்ரு. இந்த கிரவுண்டில் ஸ்பின்னர்ஸ்க்கு பெரிய அளவு ஹெல்ப் கிடைக்காது. பட் இருந்தாலும் ஆடம் ஜாம்பா எப்படினாலும் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம்னா மிடில் இருக்கக்கூடிய பிளேயரில் பொலார்ட். ஸோ இவங்க ஒரு 3 ஸ்பின்னரை நம்பி போகிறாங்க. ஸோ ஸ்பின்னர்னாலே அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் பொலார்ட். பார்க்கலாம், போன மேட்ச் வந்து ஃப்ளாப் ஆன பொலார்ட் இந்த மேட்ச் வந்து ஹிட் ஆகிறாருன்னு. அப்படி ஹிட் ஆனால் நம்ம ஈஸியாக வந்து வின் பண்ணலாம். ரிஸ்க் எடுக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். பொலார்டை கிளிக் ஆச்சுன்னா நல்லாவே ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். நல்ல ஃபார்ம்லேயுமே இருந்திருக்காரு. ஸோ ஓவரால் பார்த்தோம்னா இனிஷியல் ஸ்விங்கில் இனிஷியல் பவர் பிளே பவுலிங்கில் அகில் ஹுசைன் தான் பவுல் பண்ணுவார். பட் இருந்தாலும் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வந்து டேவிட் மலான்றதுனால கிரிக் ஓவர்டன் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அகில் ஹுசைன் வந்து பவுல் பண்ணலாம். ஜோஃப்ரா ஆர்ச்சர் வேணாலும் தேவைப்படும், அவரையும் யூஸ் பண்ணிப்பாங்க. டெமால் மில்ஸு டெத்து, அதுக்கப்புறம் கரெக்டாக விக்கெட் டேக்கிங் ஓவர்ஸ் வந்து அவர் தான் வீசுவார். இந்த சைடில் உங்களுக்கு பார்த்தோம்னா பவர் பிளேயில் வேறு வழியில் சாம் கரன் பவுல் பண்ணி தான் ஆகணும். டாம் கரனு மசூட் 3 பேர் கம்பைன் பண்ணி பவுல் பண்ணுவாங்க. மிடில் ஸ்பின்னை வச்சு வந்து கொண்டு போவாங்க. இதில் ஒரு சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வருவாங்க. அந்த டைம்ஸில் உங்களுக்கு வில் ஜாக்ஸை பயன்படுத்தலாம். வில் ஜாக்ஸை அட்டாக் பண்ண போய் விக்கெட்டுன்றதும் கிடைக்கலாம். மேட்ச் க்ளோஸாக போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ 2 சைடுமே உங்களுக்கு பவுலர்ஸை கேப்டன்ஸ் வேணால் கொடுத்து பாருங்கள். ஸோ ரொம்ப ஒரு பக்காவான பேட்டிங் ட்ராக்காக இருக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. மிடில் ஆர்டர்னு வந்தால் பொலார்டு ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கு, சாம் பில்லிங்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கு. இந்த 2 பேரை ட்ரம்ப் கார்டாக நம்ம எடுத்து மூவ் பண்ணாலே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் ஆனால் காக்ஸ் வந்து கொஞ்சம் ஹிட் பண்ணிட்டான்னா ஒரு ஆபத்தாகவும் முடியலாம். அதே காக்ஸ் மாட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டாப்பில் ஏதாவது ஒரு ஆள் விக்கெட் வேகமாக போச்சு, அதுக்கப்புறம் காக்ஸ் வராரு அப்படின்னா இங்கே யாராவது நல்லா வந்து பவுல் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கலாம் விக்கெட்டுன்றது. ஸோ பார்ப்போம் எப்படி மேட்ச் போகுதுன்னு. ஸோ பெட்டர் கேப்டன் சாய்ஸில் உங்களுக்கு எப்பயும் போல் கிறிஸ் ஜார்டனு, அதுக்கப்புறம் சாம் கரன், வில் ஜாக்ஸு இவங்கெல்லாம் நல்ல ஆப்ஷன். டாம் கரனும் ஒரு பெட்டர் ஆப்ஷன். இந்த 4 பேர் வந்து சூப்பரான ஒரு ஆப்ஷனு. கிரிக் ஓவர்டன், அதுக்கப்புறம் பொலார்ட், சாம் பில்லிங்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஒரு ஹை ரிஸ்க்கான கிராண்ட் லீக் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸ்ட்ராவாக வின்சி வேணா வந்து ட்ரை பண்ணுங்கள். பட் வின்சி நல்ல டச்சில் இருக்கார். ஒரு பிளேயர் எல்லா மேட்சுமே தொடர்ந்து அடிக்கிறது கஷ்டம்தான். ஏதாவது ஒரு மேட்ச் ஃப்ளாப் ஆகும். அது இந்த மேட்சாக இருந்துச்சுன்னா அவங்க டீமே வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மிடில் வந்து யாராவது ஆடி கொடுத்தா மட்டுமே வந்து ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். ஸோ இன்னுமே நீங்கள் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்ன்னு பார்க்குறப்ப ஓவல் இன்விசிபிளில் மாசூட் இருக்கார். ஓரளவுக்கு லோ பர்சன்டேஜ் பிக்காக தான் இருப்பார். ஓரளவுக்கு அவருமே ஸ்விங் பண்ணுவார். ஆனால் ஸ்பென்சர் ஜான்சன் கிடையாது. அதை பயன்படுத்தி இந்த 2 பேர் அடித்தாங்கன்னா அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம். அப்படியும் யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம் லாஜிக்கலாக. பட் ஆனால் ஓவல் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். சதர்ன் பேஸ் வந்து டஃப்பும் கொடுக்கலாம். ஸோ கேப்டன் சாய்ஸ் வந்து சாம் கரன், வில் ஜாக்சன் கொடுத்துருக்கேன். கீழே அகில் ஹுசைன், ஜோஃப்ரா ஆர்ச்சர் எல்லாத்தையுமே எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் ட்ரம்ப் கார்டு பிக்காக எடுக்கணும் அப்படின்னா சாம் பில்லிங்ஸி பொலார்டி எடுத்தால் கரெக்டாக இருக்குன்றது என்னோடய ஃபீலிங்கு. ஆன் டைமில் வந்து பார்த்துக்கோங்க இன்னுமே யார் யார் பவுல் பண்ணுறாங்கன்னு. கண்டிப்பாக இந்த மேட்ச் ஸ்மால் லீக் ஜெயிக்கிறதுக்கான டீம்ன்றது கொடுப்போம். அதுக்கு ஏற்ற மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. குபேரா ஃபேண்டசி ஆப் ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணால் போதும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப்பாக இருக்கும். டியோன்ற ஒரு ஆப்ஷன் மூலிமா நீங்கள் ப்ளே பண்ணலாம். மறுபடியும் ஒரு டைம் வந்து சொல்லிடுறேன். ஸோ ட்ரம்ப் கார்டு பிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா என்னோட ஒரு ஃபீலு, அது உங்களுக்கு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். சாம் பில்லிங்ஸு, பொலார்டு மிடில் ஆர்டரு ப்ளஸ் டாப் ஆர்டர் ஃப்ளாப்பான ஆடுறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். ஹை ரிஸ்க்காக ஏதாவது ஒரு டீமில் வந்து ஜிஎல் ட்ரை பண்ணால் நீங்கள் ஈவன்ஸையும் ஃபெராரியும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. இந்த பிளேயர் இருக்காரா அப்படின்றதையும்
இருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்குவாடுக்கு எடுத்திருக்காங்க. பட் ஆடிட்டு தான் போவார், ஃபைனல் இருப்பார். இவங்க 2 பேரும் ஹை ரிஸ்க்காக வேணால் ஏதாவது ஒரு டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரீக்ஸ் ஆட மாட்டார் கண்டிப்பாக. வந்து உங்களுக்கு கிரிக் ஓவர்டன் தான் ஆடுவார். அவரும் ஒரு டீசென்ட் பிக்கு தான். அதுமாதிரி ஆடம் ஜாம்பாக்கு பதிலாக ஏதோ ஒரு டீமில் சவுட்ரை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் மினிமம் ஒரு விக்கெட் எடுக்க தான் வாய்ப்புன்றது இருக்கும். டேவிட் மலான் நல்ல ஃபார்முக்கு திரும்பி இருக்காரு. பட் எந்த அளவுக்கு அவர் டாப்பில் நிலச்சி நின்று இந்த கிரவுண்டில் ஆடுவார்ன்றது ஒரு டவுட்டுன்றது இருக்கும். அந்த டைமில் பிச்சுட்டு போட்டு பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவு நல்ல டீம் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். உமன்ஸ் மேட்ச்சுமே இருக்கும், டீம்ன்றது கொடுத்துட்றேன். ஸோ நேற்றுக்கு பார்த்தோம்னா உமன்ஸ் மேட்ச் டீம் கொடுத்த வின் ஆச்சு. பட் மென்ஸ் மேட்ச்சு நானே வந்து சொதப்பிட்டேன். கடைசியில் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி நான் பொலாடை வந்து எடுத்தேன் 11th பிளேயராக. அது ஒர்க் ஆகாதுன்னு ஒரு இதுதான். பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போன்னு ட்ரை பண்ணேன். அதனால தான் 11th பிளேயர் கொடுக்கல. முடிஞ்ச அளவுக்கு டேரக்ட் டீமே கொடுக்க பார்க்குறேன்.